பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். உங்களுக்கும் தெரியும், ஒரு மரம் நடுறதை பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எத்தனை பேர் பாப்பாங்கன்னு. இதே விஜய் அவர்கள் அரசியல் குறித்து நீங்க பேசுனீங்கன்னா எத்தனை பேர் பாப்பாங்கன்னு. அப்ப லைம் நெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம பேசிட்டா நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அடையாளம் கிடைக்கும் இல்லங்க, இன்னும் கருத்து கணிப்பில் நம்ம பேர் வரும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம். உங்களுடைய கேள்வி தான் இந்த வீரலட்சுமி கேள்வி. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணாரு? ஏசி ரூம்ல சல்லாபமா வாழ்ந்தாரு, நடிகைக்குள்ள ஜாலியா இருந்தாரு, நடிச்சாரு. ஏசி ரூம்ல வாழ்ந்தாருன்ற வரைக்கும் ஓகே. சல்லாபமா வாழ்ந்தாருன்னு நீங்க போய் பாத்தீங்க. நிஜன்றது வேற வேறயா? ஸ்கிரீன்ல பண்றது எல்லாமே பண்ணுவாங்களா? நம்பியார்னு ஒரு நடிகர் இருந்தாரு, ஸ்கிரீன்ல வில்லன். விஜய் சூப்பரா பேசிட்டாரு, இந்த விஷயம் எல்லாம் வேணும், தமிழ்நாட்டுக்காக அவர் குரல் கொடுத்திருக்கான்னு ஒரு நாள் நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க நேத்து ஏன் பேசுறீங்க? நீங்க அதுக்கு முன்னாடி பேசிருக்கணும். நாங்க வரவேற்கிறோமே. அவர் பிறந்தப்பவே பேசியிருக்கணுமா? படுகொலை செய்யப்பட்டப்போ நம்ம இன்னும் கொத்து கொத்தா அங்க அழியிறப்ப நாங்களாம் படிப்பை தூக்கி போட்டு அரசியலுக்குள்ள வந்தவங்க. இப்ப நான் கூட படிச்சு பெரிய இருந்தா நான் கூட தான் இன்னைக்கு ஒரு IAS ஆயிருக்கலாம். எல்லாருமே யாரு வேண்டாம். நாங்க உங்களுக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நீங்க அரசியலுக்கு வரீங்க. மார்க்கெட் போச்சுன்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. விஜய் தூக்கிட்டு தூயின் போயிருக்காங்க. நெய்வேலி ஷூட்டிங் ஸ்பாட்ல தூக்கிட்டு போய் அவருக்கு எம்பாய்மெண்ட் பண்ணி அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கட்சி ஆரம்பிக்க சொல்லி இன்னைக்கு இல்ல இதெல்லாம் பண்ணும்போது நீங்க இருந்தீங்க கூட பார்த்தவங்க நேர்ல சொன்னது தகவல். மயக்க மருந்து எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன். சர்வே ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபரா விஜய் அவர்கள் பேர் தான் வரும். சும்மா சிஎம் கேண்டிடேட்டுக்கு யாருக்கு தகுதியானவங்க எனக்கு 3.5 கொடுக்குறாங்க. எனக்கு கூட தான் கொடுத்தாங்க. அப்ப நான் முதலமைச்சருக்கு என்ன நின்று எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சிருவாங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல? 20 வயசுல நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்கணும், 60 வயசுல எதுக்கு அரசியல் அப்படின்லாம் கேக்குறீங்க. அப்ப அவங்க யாராவது பார்த்து 36 வயசுல உங்களுக்கு எதுக்கு அரசியலுக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில்? அப்ப நீங்க ஒரு முடிவோடு இருக்கீங்க, அவர் நிக்கக்கூடிய தொகுதியில அவர் எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த 230 தொகுதியில நாங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணுவோம், அவர் ஓட்டு போடாதீங்கன்னு. அவரு சம்பாதிச்ச எத்தனை க்ரோஸ் கோடியோ, அது எவ்வளவு கோடியோ, லட்சம் கோடியோ, அந்த பணத்தை எல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வைக்க சொல்லுங்க. நிராயுதபாணியா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு வர சொல்லுங்க. நீங்க அரசியலுக்கு இல்ல, நீங்க அரசியலுக்கு வந்தப்போ அது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் எல்லா பொதுமக்களுக்கும் எழுதி வச்சுட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் விசிட் என்ன பர்பஸ்க்காக? அந்த எம்புரான் திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டுல திரையிடுறாங்க இல்லையா, அதுல வந்து சமூக விரோதிகளாலும் மத ரீதியான தீவிரவாதிகளாலும் மத ரீதியான எதிரான படம்ன்றதுனால பொதுமக்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் அவங்க அந்த திரையரங்குகள்ல அந்த படத்தை பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து சில அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கிறதுனால பாதுகாப்பு வலியுறுத்தி அவங்க அந்த திரையரங்குகளுக்கு பொதுமக்களுக்கும் அந்த தியேட்டருக்கும் வந்து பாதுகாப்பு அளிக்கணும்னு ஒரு புகாரா கொடுத்தோம், கோரிக்கை வச்சு. அது மட்டும் தாங்களா? என்ன ஏற்கனவே கொடுத்த புகார்களையும் வந்து? ஆமா, ஏற்கனவே என்னன்னா, இப்போ சமீப காலமா வந்து திரைத்துறையில இருந்து நடிச்சுட்டு அந்த விளம்பரத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்து நடிகர் விஜய் அவர்கள் மீது வந்து தலைமை செயலாளரை வந்து நேர்ல சந்திச்சு ஒரு புகார் கொடுத்தோம். என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து வெள்ளி தாம்பல தட்டுல கொக்கேன் போன்ற உயர் போதை மருந்து, அதாவது ரொம்ப உயர் ஒரு பணம் அதிகமான இதுல இருக்கக்கூடிய போதைப் பொருள்ல வந்து அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து வர நடிகர்களுக்கு நடிகைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவங்க கூடயே இருந்த அவங்க தோழியா இருந்த பாடகி சுசித்ரா வந்து ஒரு வீடியோ வாயிலா வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில வந்து நாங்க வந்து
அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுற நடிகர் விஜய், போதைப் பொருளை வந்து ஒழிக்கணும்னு சொல்ற நடிகர் விஜய் வந்து அவருடைய இல்ல நிகழ்ச்சியில வந்து போதைப் பொருளை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றப்ப வந்து அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சீஃப் செக்ரட்டரியை பார்த்து புகார் கொடுத்தோம். அந்த புகார் வந்து காவல்துறைக்கு அனுப்பிச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறை வந்து விஜயையோ இல்ல த்ரிஷாவையோ இல்ல பாடகி சுசித்ரா அவங்க மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் கூட மௌனமா இருக்கிறாரு. சப்போஸ் வந்து இப்ப எங்க மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, ஒரு அவதூறை பரப்புறாங்க அப்படின்ட்டு சுசித்ரா வந்து பண்றாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து காவல்துறையில வந்து சுசித்ரா மீது புகார் கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் அவங்க மீது வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. ஆனா அவர் அமைதியா இருக்கிறாரு. அப்ப அமைதியா இருக்கிறாருன்னா வந்து அப்ப அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம். அதனால வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து விஜய் மீது நாங்கள் கொடுத்த எங்கள் அமைப்பு கொடுத்த புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தணும். இல்ல அமைதியா இருக்கிறதுனால அது பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தமாயிருமா? இப்ப ஒருவர் வந்து என் மீது வந்து இப்ப வீரலட்சுமி மீது வந்து இப்ப போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, போதை வஸ்துக்களை வந்து இது பண்றாங்க அப்படின்னு என் மீது ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிப்போம்ல. இல்ல நீங்க ஒன்னா கண்டனம் தெரிவிப்பீங்க, மறுப்பு தெரிவிக்கணும். எதுவுமே பேசாட்டி எதுவுமே அமைதியா இருக்காருன்னா அப்ப நம்ம அதை பண்ணணும் தானே அர்த்தம். அவங்கள புறந்தள்ளுறதுக்கு அவங்க எல்லாம் பெரிய ஆளா? பெரிய ஆளா இல்ல. இது வந்து நீங்க வந்து சினிமா துறையில மட்டும் இருந்தால் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கருத, சக நடிகை என் மேல ஏதோ புகார் கொடுத்துட்டாங்க, நம்ம துறையில இருக்கிறாங்க, ஏதோ காழ்ப்புணர்ச்சி கொடுத்துட்டாங்க, நீங்க அதை ஃப்ரீயா. நீங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்து முதல்ல நீங்க பேசுறது என்னன்னா போதைப் பொருளை ஒழிக்கணும், பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க பேசுறீங்க. ஆனா நீங்க நடிச்ச திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா போதைப் பொருளை தான் நீங்க வந்து உட்படுத்துறீங்க. போதைப் பொருளை வச்சுதான் நீங்க வந்து ஸ்டைலா அது ஸ்டைலுக்காக வந்து திரைப்படத்துல போதைப் பொருளை உட்படுத்துறாங்களா? ஆமா, அவர் சரக்கு அடிச்சுட்டு நடிக்கிறாரு, சிகரெட் புடிச்சிட்டு நடிக்கிறாரு, பெண்கள் கிட்ட வந்து பாலியல் ரீதியா வந்து நடிக்கிறாரு. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க சினிமா துறையில நீங்க சினிமாவுக்கும் நிஜத்துக்கும் அதுக்குதான் நாங்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப சினிமா துறையில நீங்க வந்து ஒரு பெண்கள் கிட்ட வந்து ஆபாசமா நடிக்கிறதும் போதை வஸ்துக்களை வந்து நீங்க பயன்படுத்தி அது இளைஞர்கள் மத்தியில அது விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது. நீங்க போதைப் பொருளை பயன்படுத்துங்கன்னு. அப்ப சினிமா துறையில நடிக்கிறது ஒரு விதம், ஒரு கேரக்டரு. அப்ப பொது வாழ்க்கையில வரப்ப விஜயோட கேரக்டர் அப்படி மாறுமா? அப்ப நீங்க உண்மையா வந்து இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் நீங்க அரசியலுக்கு வந்தது உண்மைனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதாவது அவங்க வந்து எந்த ஒரு கட்ட பழக்கத்துக்கும் இல்லாம அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை நலன் அவங்க குடும்ப நலனை வந்து நீங்க நினைச்சிருது உண்மை அப்படின்னா, அதனாலதான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு உண்மைன்னா நீங்க உங்களுடைய சினிமால நீங்க நடிச்ச திரைப்படங்கள்ல நீங்க வந்து அந்த போதைப் பொருட்களை நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க. அதுக்கு எதிராக நீங்க விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திருப்பீங்க. எப்படி நீங்களா ஒரு முடிவுக்கு வரீங்க மேடம்? எனக்கு என்னன்னா இப்ப நிறைய கேள்விகள், இப்ப நீங்க பேசின வீடியோக்கு கீழே நிறைய கருத்துக்களை எல்லாம் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இப்ப எம்புரான் அப்படின்றது சர்ச்சை இருக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு தாவேகா தலைவரா மாறி இருக்காரு. அந்த சமயத்துல அவரும் ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடியவங்க. இப்ப இந்த லைம் லைட்ல இருக்கிற டாபிக் எல்லாம் நம்ம டச் பண்ணா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் வீரலட்சுமி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எனக்கு வந்து யாரோட அட்டென்ஷன் வந்து இது பண்றதுக்கு எனக்கு வேலையே கிடையாதா? அதாவது அரசியல்ல பொதுமக்கள் சார்பா பொதுமக்களுடைய மனநிலையை தான் நான் பேசுறேன். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து பனையூர் கெஸ்ட் ஹவுஸ்ல ஏசி ரூம்ல டைலாக் மாஸ்டரோட மேக்கப் மேனோட தான் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரு இந்த கோடை காலத்துல இந்த ஏப்ரல் மே மாசத்துல மக்கள் பிரச்சனைக்காக நாளைக்கே ஒரு போராட்டம் செஞ்சு சிறைக்கு போக சொல்லுங்க. 90 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு வந்து சிறை எப்படி இருக்கும் தெரியுமா? இல்ல மேடம், பரந்தூருக்கு போனாரு. எனக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க, நான் நினைச்சா மக்களை சந்திச்சிருவேன், ஆனா சட்டம் ஒழுங்கை வந்து நான் மதிக்கணும் அப்படின்றனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்றதையெல்லாம் சொல்றாரு. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுதாங்க இப்ப நார்மலா இப்ப நம்ம போறோம்னா நம்மளுக்கு இவ்வளவு கூட்டம் வருமா? வராது. ஏன்? நான் நடிகை கிடையாது. அப்ப விஜய் போனாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் திரையிலேயே பார்த்த ஒரு நடிகர் வந்து நேர்ல வராங்கன்னா பாமர மக்கள் போய் பார்க்கதான் செய்வாங்க. அதன் அடிப்படையில தான் காவல்துறை வந்து நிறைய கூட்டம் கூடுது. அந்த கூட்ட நெரிச்சல்ல வந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு விதிவிலக்கு வைக்கிறாங்க. இந்த டைம்ல வாங்க, இந்த டைம்ல பாருங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. அனுமதி. அதனால வந்து அரசாங்கம் வந்து ஒடுக்குது, அரசாங்கம் வந்து எங்களுக்கு கிடுக்குப்பிடி பண்றாங்க, அரசாங்கம் வந்து எங்களை வந்து பாராபட்சம் பண்றாங்க, மக்களை சந்திக்க விடுறாங்கன்றதா இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்படி வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க, ஜனம் கூடிரும், நிறைய வந்து அங்க கட்டுப்பாடு தேவைன்றனால அரசாங்கம் வந்து அதை நெறிமுறைப்படுத்துறாங்க. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, ஏன் பனையூருக்குள்ளேயே அவர் உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சிருக்காருன்னு.
இப்ப அவருக்கும் தெரியும்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்றதுனாலதானே அவர் அங்க இருக்காரு. அப்ப அதை குற்றமாவும் சொல்றீங்க. இறங்கலன்னா குற்றம், அதே பரந்தூர் மாதிரி எவ்வளோ பரந்தூர்ல 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன் நானு, எவ்வளவு பிரச்சனை. இதே பரந்தூர் மாதிரி நிறைய பரந்தூர்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஏன் விஜய் வரல? மக்கள் கேக்குறாங்க. இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்ததுக்கு பிறகுதான் விஜய் வந்து மக்களை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பர்மிஷன் வாங்கி அந்த ஜீப்ல நின்று சந்திச்சுட்டு போயிடுறாரு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்க வேண்டியதானே? இல்ல அவரு சினிமா துறையில இருந்தப்ப எந்த இடத்துலயும் மக்களை போய் சந்திச்சதே இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அவர் போய் யாரையுமே பார்க்கல, எதுவும் பேசல. ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது வந்து அது இனத்தின்காக, அந்த தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்காக. எங்க வந்தாரு அவரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல? கூட அவர் வரவே இல்ல. அங்க களத்துல போய் அந்த அளவுக்கு களத்துல எந்த ஒரு இடத்துக்கு அவர் போனது இல்ல. நான் பார்க்கல. நாங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நாங்க பார்த்தோம். நடிகர்ன்ற முறையில லாரன்ஸ் மட்டும் தான் போய் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாரு. அது கூட எந்த அரசியலுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. மத்தபடி எந்த நடிகரும் போலியே. முதலமைச்சர் அவர்கள் தான், ஸ்டாலின் அவர்கள் போனாரு. இப்ப அவங்க எல்லாம் பண்ணா, இப்ப நீங்க லாரன்ஸ் வந்தாரு, அவர் என்ன அரசியலுக்காக வர்றாரு அப்படின்னு தெரியலன்றீங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து அரசியல் லாபம் இருக்கு, நீங்க போனா மக்களுக்காக போறது இல்லையா? அதாவது எந்த நடிகர்களும் நடிக்கும் போது இந்த மக்களுக்கான பிரச்சனைக்கு வந்து நிக்கணும். ஈழத்துல நடந்த இனப்படுகொலை எப்போ எந்த நடிகர் வீதியில இறங்கி போறான்னா? எந்த நடிகர் வந்து தீ கொளுச்சி செத்தான்? யாரும் இல்லையே. பாமர மக்கள் நாங்க தானே செத்தோம். தமிழ்நாட்டோடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட எவ்வளோ, காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு கூட எவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சாங்க. காவேரி பிரச்சனைக்கு தமிழனை போட்டு அடிச்சான். அன்னைக்கு எந்த நடிகர் குரல் கொடுத்தான்? எதுவுமே இல்லையே. எவ்வளவு எண்ணற்ற பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல இருந்து, ஸ்டெர்லைட்ல இருந்து எவ்வளவு பிரச்சனைகளுக்காக நாங்க இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் நாங்க மட்டும் தான் போராடிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் தான் சிறைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் தான் எல்லா அர்ப்பணிப்பும் பண்றோம். நாங்க இல்ல இப்பதான் ஒரு கட்சியை வந்து இதுதான் கேள்வி. மக்கள் கேள்வி என்ன தெரியுங்களா? மக்களுடைய கேள்வி தான் இந்த வீரலட்சுமி கேள்வி. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்றத நாங்க களத்துல நின்று நாங்க கேக்குறவங்க. மக்கள் என்ன இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணாரு? ஏசி ரூம்ல சல்லாபமா வாழ்ந்தாரு, நடிகைக்குள்ள ஜாலியா இருந்தாரு, நடிச்சாரு, அவ்வளவுதான். இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னா அவருக்கு என்ன நேரம் வாழ்ந்தாருன்ற வரைக்கும் ஓகே, சல்லாபமா வாழ்ந்தாருன்னு நீங்க நான் சொல்லல. இப்ப இல்ல அதுதான் சொல்றேன் மேம். இப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி போதைப் பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா? அவங்க துறையை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து அது சம்பந்தமா பேசுறாங்க. அவங்க புகார் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களே அதை பத்தி வந்து பேச்சளவுல இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அதை வந்து பூதாகரப்படுத்துறது உங்களுடைய அடையாளத்துக்கு தானே? எங்களுடைய அடையாளத்துக்காக இல்ல. நாங்க என்ன கேக்குறோம்னா, ஒரு நடிகர் வந்து போதையை வந்து ஒழிக்கணும், பெண்களுக்கு பயன்படுத்தலைங்க. அவங்க நீங்க சினிமால ஸ்கிரீன்ல சொல்றதுன்றது வேற, தனிப்பட்ட விதத்துல பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்னா ஸ்கிரீன் நிஜன்றது வேற வேறயா? ஸ்கிரீன்ல பண்றது எல்லாமே பண்ணுவாங்களா? நம்பியார்னு ஒரு நடிகர் இருந்தாரு. அதாவது அந்த காலத்துல சினிமா துறை மாதிரி இருந்தது. இன்னைக்கு இப்ப இருக்கிற சினிமா துறை, கலைத்துறை வந்து காமத்துறையா இருக்குது. அப்ப இருக்கிற கலைத்துறையாவே இருந்துச்சு. உண்மைதான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நடிகர்கள் என்ன செய்யறாங்களோ அதுதான் இளைஞர்கள் செய்யறான். நீங்க வந்து திரைத்துறையில வந்து நீங்க சிகரெட் புடிச்சீங்கன்னா, நீங்க ஸ்டைல பீர் அடிச்சீங்கன்னா, அதே இங்க நடைமுறை வாழ்க்கையில இங்க இருக்கிற தம்பிங்க பண்றானுங்க. நீங்க சினிமா துறையில பெண்ணை எப்படி, ஒரு பொண்ணை வந்து எப்படி லவ் பண்ணணும், அவளை எப்படி பிக்கப் பண்ணணும், அவளை எப்படி இழுத்துட்டு ஓடணும்னு நீங்க திரையில காமிக்கிறீங்க. அதை அப்படியே நிஜத்துல பண்றான். அப்ப உங்களை இன்ஸ்பிரேஷனா கருதுறது யாரு? அதே சினிமா துறை சேர்ந்த நல்ல இதுல நல்லா ஜென்டிலா வாழறவங்க, நல்ல பணக்கார வீட்டு பசங்க பண்றது கிடையாது. அதெல்லாம் பாமர மக்கள், எங்க இளைஞர்கள், அவனுங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு வந்து நடிகர்களுக்கு வந்து ஃபேன்ஸா இருக்கிறவன் தான் பண்றான். இல்ல மேடம், இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க ஒரு நடிகர் சிகரெட் புடிச்சா இங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்றீங்க. ஒரு நடிகர் வந்துட்டு பெரிய முதலாளியா இருப்பாரு, பணத்தை வாரி இறைப்பாரு, ஏழை மக்களை எல்லாம் பார்த்தோன்னே அந்த மாதிரி எத்தனை பெரிய வாரி இறைக்கிறாங்க? அப்ப சினிமாவை பார்த்தா நாங்க வந்து கெட்டதான் எடுத்துப்போம். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்கள், பொதுமக்களும் என்னன்னா, சினிமா துறையில வந்து ஒரு ஹீரோ வந்து இந்த ஹேர் கட் பண்றாரு அப்படின்னா, நீங்க 90s காலத்துல எல்லாம் பாருங்களேன், ஒரு படம் வந்துச்சு, அப்பாஸ் கட்டிங் வெட்டுவாங்க. எல்லாம் இன்னைக்கும் அந்த அப்பாஸ் கட்டிங் வெட்டுவாங்க ஹேர் கட் கல்ல போயிட்டு. சொல்றோமா இல்லையா? அப்ப ஒரு ஹீரோ வந்து தன்னுடைய தோற்றத்தையும் தன்னுடைய கேரக்டரையும் அப்பாஸ் மாதிரி கட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாஸ் ஒரு கட்டை எடுத்து அடிச்சாருன்னா அதே மாதிரி நான் எல்லாரையும் ரோட்ல இருக்கிறவங்களே, நம்ம வீட்டுல நம்ம தாய் தகப்ப என்ன சொல்லுவாங்க, முடி வெட்டுறப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்களா, என் தம்பிங்களுக்கு எல்லாம், போனீங்களா போலீஸ் மாதிரி வெட்டு, என்சிசில இது பண்றவங்க மாதிரி அந்த தம்பிங்க மாதிரி வெட்டுமா, இல்ல போலீஸ் கட்டு வெட்டு தான் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க. அப்படிதான் எங்க வீட்டுல சொல்லி வளர்ப்போம். எல்லா குடும்பத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹேர் கட் தான் பர்ஃபெக்டா இருக்கும், நீட்னஸா இருக்கும். ஆனா இப்ப எப்படி வெட்டுறாங்க?
அப்பாஸ் கட்டிங் மாரி வெட்டி, விஜய் மாதிரி வெட்டு, அவரை மாதிரி வெட்டு, இவரை மாதிரி வெட்டினா அப்ப என்ன பண்றாங்கன்னா நடிகர்களை வந்து இவங்க வந்து இதுவா கருதுறாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி பேசணும், அவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி வந்து அவங்க என்ன திரையில என்ன வெளிப்படுத்துறாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து திரைத்துறையில வந்து நீங்க சினிமா நடிக்கிறப்ப நீங்க சிகரெட் புடிச்சிட்டோ நீங்க வந்து மதுவை குடிச்சிட்டு நடனம் ஆனீங்கன்னா அதே நம்ம தம்பி பண்றான். நீ கஞ்சா புடிச்சிட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீ அதே மாதிரி பண்றான். நீ பெண்களை நீ எப்படி நீ பாலியல் ரீதியா நீ சினிமா துறையில நீ காமிக்கிற அதே போல நீங்க நடைமுறை வாழ்க்கையில அப்ப எல்லாத்துக்குமே உதாரணம் யாரு? அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாலியல் ரீதியா குழந்தைகள் பெரியவங்க பெண்கள் உட்பட வந்து தாக்குதல் நடக்குது, அச்சுறுத்தல் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருன்றீங்க? சினிமா துறை தான் காரணம், நடிகர்கள் தான் காரணம். இப்போ அவங்க அரசியல் களத்துக்கு வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நீட் வேண்டாம், மத்திய அரசு வந்து மாநில அரசை வந்து ஒடுக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், இருமொழி கொள்கை வேணும், இது எல்லாமே அவர் பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன்னா இல்ல நீங்க என்னைக்காவது ஒரு நாள் விஜய் சூப்பரா பேசிட்டாரு, இந்த விஷயம் எல்லாம் வேணும், தமிழ்நாட்டுக்காக அவர் குரல் கொடுத்திருக்கான்னு ஒரு நாள் நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க நேத்து ஏன் பேசுறீங்க? நீங்க அதுக்கு முன்னாடி பேசிருக்கணும், நாங்க வரவேற்றிருக்கோமே. அவர் பிறந்தப்பவே பேசிருக்கணுமா? பிறந்தப்ப இல்ல, இப்ப நாங்கெல்லாம் வந்து படிக்கிற காலத்திலேயே வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட போது நம்ம இனம் கொத்து கொத்து அங்க அழியிறப்ப நாங்கெல்லாம் படிப்பை தூக்கி போட்டு அரசியலுக்குள்ள வந்தவங்க. இப்ப நான் கூட படிச்சு பெரிய இருந்தா நான் கூட தான் இன்னைக்கு ஒரு IAS ஆயிருக்கலாம், ஒரு IPS ஆயிருக்கலாம். எப்படியோ ஒரு நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே யாரு வேண்டாம் நாங்க இப்போ ஏன்னா ஒரு நோக்கம் இருக்குல்ல, அப்படி இல்ல வேண்டாம்னு சொல்லல, நாங்க படிச்சிருக்கலாம். படிப்பை விட என் இனத்தின் உயிர் முக்கியம், எங்க இனத்துடைய பாதுகாப்பு முக்கியம் அரசியலுக்கு வந்தவங்க நாங்க. ஆனா நீங்க அப்படி வரலையே. உங்களுக்கு வந்து ஏசி வாழ்க்கை வேணும், நீங்க ஜாலியா இருக்கணும், உங்களுக்கு பணம் தேவை. அப்ப நீங்க சினிமா துறையில வந்து கோடி கோடியா நீங்க சம்பாரிச்சு நீங்க அங்க ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நீங்க அரசியலுக்கு வரீங்க. மார்க்கெட் போச்சுன்னு சொல்லலாமா? இல்ல நான் விஜய சொல்லல, பொதுவா சொல்றேன். சில நடிகர்கள் வரப்ப மார்க்கெட் போறவங்க அரசியலுக்கு வராங்க. இல்ல மேடம், நான் ஒன்னு சொல்றேன், நீங்க படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு என் இனத்துக்காக நான் நிக்கணும்னு வந்து நின்னீங்க, சரியா? ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு, சரி நம்ம ஒரு இந்த சினிமா துறையில இருக்கோம், ஒரு உயரத்துக்கு வருவோம், நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும், அந்த அடையாளத்தை வச்சு இந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வர மாட்டாங்களா? வெறும் சந்தோஷத்துக்காக ஏசி ரூம்ல இருக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி இருப்பாங்களா? நோக்கம் இருக்காது அவங்களுக்கு எல்லாம்? நோக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு 1000 கோடி விட்டுட்டு வந்துருவாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் வந்து சில பேருக்கு தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. நெய்வேலியில இவரு ஷூட் பண்றப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்கம் டேக்ஸ் ஆளுங்க அதிகாரிங்க உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போனோடனே விஜய் புடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து விஜய் அவர்களை மிரட்டி, அவர் ஏன்னா அவர் வந்து ஐடி கட்டாம இருக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த புசி ஆனந்த் வந்து எங்க தலைவருக்கு வந்து 1000 கோடிக்கு மேல பணம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னு சொல்றீங்க. 1000 கோடி பணம் வச்சிருக்கிற நீங்க ஒரு 300 கோடி நீங்க ஐடி கட்டுறதுல என்ன ஆயிட போகுது? அப்ப ஐடி வந்து மிரட்டினதுனாலயும் அவங்க உங்களுக்கு விஜயை தூக்கிட்டு போயிருக்காங்க. நெய்வேலியில ஷூட்டிங் ஸ்பாட்ல தூக்கிட்டு போய் அவருக்கு எம்பாய்மெண்ட் பண்ணி அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கட்சி ஆரம்பிக்க சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் பண்ணும்போது நீங்க இருந்தீங்க கூட, பார்த்தவங்க நேர்ல சொன்னது தகவல் தான். டீடைலா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவரை பத்தி எல்லா டீடைலும் இருக்கு. இல்லன்னு சொல்லுங்க. நெய்வேலி ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அவர்களை இன்கம் டேக்ஸ் அதிகாரிங்க வந்து சந்திச்சாங்களா இல்லையா? அவங்க சந்திச்சதுக்கு பிறகுதான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப யார் சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க? பாரதிய ஜனதாவா இல்ல RSS-ஆ இல்ல நாக்பூராலா? நான் ஃப்ளோயிங்காக சொல்றேன், கண்டென்ட்காக சொல்றேன். ஏன்னா மயக்க மருந்து கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி அப்படியே தூக்கிட்டு உட்கார வச்சாதான் அப்படியே கொழுப்பு மாதிரி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ப உணர்வு இருந்தா, உனக்கு அக்கறை இருந்தா, உனக்கு இந்த மக்கள் மீது உனக்கு வந்து நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? 30 வயசுல ஒரு படம் நடிச்சீங்க பாருங்க, 30-25 வயசுல அப்பேச்சு படம் வேணா ஒண்ணு வேணா தூக்கி போட்டு இந்த மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும் வந்திருப்பீங்க. 1000 கோடி விட்டுட்டு வந்து ஏன் அஜித் குமார் ஏன் வரல? அவர் அந்த அண்ணன் ஏன் வரல? அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஹீரோ தெரியுங்களா? அவர் தான் ஹீரோ. அவர் ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது, அவர்ல ஹீரோவே கிடையாது, அவர் ஜீரோ. ஒரு 1000 கோடி பிசினஸ் இருக்கு, இன்னும் மேல இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. அஜித் குமார் அண்ணன், நடிகர் அஜித் குமார் அண்ணன் அரசியலுக்கு வர சொல்லி அவங்க தொண்டர்கள் விஜய்க்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு தொண்டர்கள் அஜித் குமார் அவர்களுக்கு இருக்குது. அஜித் குமார் அண்ணன் வந்து அவர் செய்யற உதவிகள் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்யற உதவிகள் கண்ணுக்கும் தெரிய மாட்டேது, காதுக்கும் கேட்க மாட்டேது. ஏன் கேளுங்க, அந்த அவர் உங்களுக்கும் எதிரியா இருப்பார். இப்போ ஆமா, கண்டிப்பா எதிரியா இருப்பார். திட்டி இருப்பேன். இப்போ அவர் விஜய் அவர்கள் வந்ததுனால ஆமா நீங்க பேசுறீங்க, அஜித் குமார் வராதனால வந்து அவரும் அரசியல். நான் ரஜினியவே எதிர்த்தவன், எங்களுடைய புரட்சிகரமான போடுறதுனால அவர் அரசியலுக்குள்ளே வரல, வரவிடாமலே. ஆமா, அவர் வீடு முற்றுகையிட்டு அவங்க வீட்டான வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து என் கட்சி ஆளுங்க 10 பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க.
இல்ல இப்ப வீரலட்சுமி அவங்களுக்கு பயந்துட்டு ரஜினி அவர்கள் அரசியல் வீரலட்சுமிக்கு அப்படின்னு இல்ல, வீரலட்சுமி போன்ற எண்ணற்ற இயக்கங்களுக்கு பயந்து நாங்க செய்கின்ற புரட்சிகரமான போராட்டம் எங்களுடைய கோரிக்கையை ஏத்து அவர் அரசியலுக்கு வராம இருக்காரு. முதல்ல உடல் சரியில்லை, அவர் ஏன் அரசியலுக்கு வர்றாரு? உடம்புக்கு முடியாது, அவர் அரசியலுக்கு வரப்ப எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அது மருத்துவ ரீதியான அவருக்கு பிரச்சனை இருந்தா அது வேற, அந்த பிரச்சனை கிடையாது. அவர் அரசியலுக்கு வராத ரீசன் என்னன்னா, அவருக்கு எதிராக பயங்கரமான இங்க வந்து கண்டனங்கள் இருந்துச்சு. அவருக்கு எதிராக நிறைய பேர் முழக்கங்கள் இட்டு நீ போராட்டம் பண்ணாங்க. அதுல முதல் ஆள் நான் தான் முதல்ல ரஜினியுடைய தமிழக அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணி சிறைக்கு போயின்னு கூண்டாஸ் எல்லாம் வாங்கணும் நாங்க. இல்ல இந்த போராட்டங்களுக்கு பயந்துட்டு தான் அவர் வரல. ஆமா, அவர் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுன்றீங்க? அவருக்கு உடம்புக்கு சரியில்லாம போனது அதெல்லாம் அது ரெண்டாம் கட்ட பிரச்சனை தான், அது ரெண்டாவது பிரச்சனை. இப்ப விஜய்குமார் உடல் நல்லா இருக்கா? 60 வயசுல அவர் வந்து என்ன கிழிக்கு போறாரு சொல்லுங்க? விஜய்க்கு வந்து எத்தனை வயசுன்னு ஆகுது? நீங்க 25 வயசுல சரி ஓகே, ஜெயலலிதா 36 வயசுல வந்தாங்க, எனக்கு 36 வயசு, நான் 36 வயசுல பாதி வேலையை முடிச்சிட்டேன் அரசியல்ல, எங்க கிட்ட பொருளாதாரம் மட்டும் தான் இல்ல. 36 வயசுல ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு பின்புலம் என்ன இருக்கு? அவங்களுக்கு அரசியல் வரதுக்கான தகுதி என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு தகுதி ஒரே தகுதி என்ன தெரியுங்களா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அடிச்சுட்டு வந்து காமிச்சு விட்ட ஆளு, 2வது நடிகை. இந்த 2 தகுதி தவிர அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா இந்த வீரலட்சுமிக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த மக்கள், இந்த மண், மொழி, இந்த மண்ணின் பூர்வீக குடி பொண்ணு, அதனால எங்களுக்கு அந்த அக்கறை இருக்கு, உரிமை இருக்கு, அதுக்கான அறிவு இருக்கு நாங்க மண்ணை ஆள்றதுக்கு. விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நடிகர் என்ற அந்த விளம்பரம், நடிகர் என்ற விளம்பரம், அதனால மக்கள் பின்னாடி வராங்க. சொல்லுங்களேன், இந்த வயசுல தான் வரணும், இந்த குவாலிஃபிகேஷனோட தான் வரணும் அரசியலுக்கு. ஆமா, அரசியலுக்கு வரணும். குவாலிஃபிகேஷன்லாம் என்ன குவாலிஃபிகேஷன்? நடிகர்ன்ற ஒரே ஒரு அடையாளம் மட்டும் போதாது. இப்ப சர்வே ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு, சி ஓட்டர் அப்படின்றது. இப்போ அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபரா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து விஜய் அவர்கள் பேர் தான் வருது. சும்மா அதுல ஒரு கருத்து கணிப்பு, அது கருத்து கணிப்பு தான் தவிர அது உண்மை கிடையாது. நீங்க அதுக்கு பின்னாடிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர் இருக்கு, அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் பேர் இருக்கு. இத்தனை வருஷம் களத்துல இருந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க வெறும் நடிகர் தான், அப்புறம் எப்படி அத்தனை மக்கள்? 2015 நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில தமிழ்நாட்டுல சிறந்த பெண் தலைவர்கள் யாருன்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அதுல ஜெயலலிதா அம்மா, சசிகலா, விஜயதரணி, குஷ்பு, பிரேமலதா விஜயகாந்த், கனிமொழி, நிறைய ஜோதிமணி, தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் பாலபாரதி, சிபிஎல், அவங்க எல்லார் நேமும் வருது, என் பேரும் வருது. எனக்கு 2.4% கொடுத்தாங்க. அதே போல வந்து தமிழ்நாட்டுல வந்து சிஎம் கேண்டிடேட்டுக்கு யாருக்கு தகுதியானவங்க எனக்கு 3.5 கொடுக்குறாங்க. எனக்கு கூட தான் கொடுத்தாங்க. அப்ப நான் முதலமைச்சருக்கு என்ன நின்று எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிரு, முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சிருவாங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை? எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் களத்துல நிக்கிறோம். எப்படியாவது வந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வந்து அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு, எங்க மக்களுக்கு, என் இனத்தின் மக்களுக்கு நல்லது செய்வோம் என்ன எங்களுக்கு இருக்கு. 2016 கருத்து கணிப்புல பாருங்க, மக்கள் நல கூட்டணியில நான் மதிமுக எல்லாம் நிக்கிறேன் பம்பரம் சின்னத்துல. அப்ப அந்த கூட்டணி தலைவர்கள் சம்பந்தமா வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க ஒன் இண்டியால. அது கருத்து கணிப்பு தானே. அப்ப சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் அண்ணன், செகண்ட் வந்து வைகோ ஐயா, 3வது என்ன போடுறாங்க. நான் அதுல தலைவரே கிடையாதுங்க, எனக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. எனக்கும் இன்னொரு அண்ணனுக்கும் சீட்டு தான் கொடுத்தாங்க. 6 தலைவர்ன்றது வேற. நாங்க சும்மா அதுல வந்து நாங்க களத்துல நின்று போராடுறோம், ஒரு பெண்ணுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும். ஐயா என்னை கூப்பிட்டு நீ சட்டமன்றத்துக்கு போனோமா, இளைஞர்கள் வந்து பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, கண்டிப்பா உன்னுடைய வீரமான குரல் அங்க ஒலிக்கணும்னு எனக்கு வந்து பெருந்தனிமே என்னை வர வச்சு அவரை சீட்டு கொடுத்தது. அதுல தலைவர்கள் கிட்ட நான் கிடையாது. ஆனா அந்த கருத்து கணிப்புல என்னுடைய பேரு வருது. கருத்து கணிப்புல மக்களுடைய ஆதரவு எனக்கு. அப்ப அந்த கருத்து கணிப்பு வந்து எடுத்துக்கலாமா நம்ம? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மேம், இப்போ கருத்து கணிப்புல என் பேரு இடம் பிடிச்சிருந்தது, நாங்களும் அதிகாரத்தை கைப்பற்றுவோம், முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது சரி, விஜய் அவர்கள் நினைச்சா தப்பு. நாங்க நினைக்கிறது வந்து கரெக்ட் இல்ல. அவர் ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா யாருமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாரா? அவர் நினைக்கவே கூடாது. நீங்க ஏன் முதலமைச்சர் ஆகணும்? அவர் அஜித் குமார் நீங்க ஏத்துக்கீங்களா? இப்போ இல்ல அவங்க கட்சியில யாராவது வந்து நீங்க வந்து முதலமைச்சரே ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கீங்களா? என்ன சொல்றதுக்கான என்ன காரணம்? என்ன ஒரு காரணம் சொல்லுங்க. நான் அரசியலுக்கே வரக்கூடாது, நான் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு எதனா ஒரு காரணம் சொல்லுங்க. என் மேல இருக்க ரீமார்க் சொல்லணும். நான் அவர் மேல இருக்க ரீமார்க்க சொல்றேன், அவர் பண்ண தவறுகளை சொல்றேன். சினிமால நடிச்சதுனால கூட நான் சொல்லலைங்க. ஏன்னா அவரு இந்த தமிழ் மண்ணில பிறந்தாருன்னு சொல்றாரு. நான் அவர் வந்து விமர்சனம் கூட பண்ணல. ஆனா அவர் வந்து சினிமால நடிச்சிட்டு இருக்கும் போதே விஜயகாந்த் அண்ணா அவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அதே போல அவர் 20 வயசுல இருந்து செஞ்சாருன்னா நீங்க வாங்க நாங்களே கையை பிடிச்சிட்டு நாங்களே பேராமீட்டர் வச்சிருக்கீங்களா மேம்? இல்ல இப்போ அவரும் வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்யலாம்னு நினைச்சிருக்கலாம். 20 வயசுல நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்கணும், 60 வயசுல எதுக்கு அரசியல் அப்படின்லாம் கேக்குறீங்க.
அப்ப அவங்க யாராவது பார்த்து 36 வயசுல உங்களுக்கு எதுக்கு அரசியலுக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் நான் சொல்லுவீங்க? 36 வயசுல வரலையே, 36 வயசுல பாதி வேலையை முடிச்சிட்டேன். நடிகர் விஜய் அவர்கள் வந்து பணத்தை தேடி அரசியலுக்கு வந்தவர். இந்த வீரலட்சுமி மக்களுடைய மனதை தேடி அரசியலுக்கு வந்தவன். பணத்தை தேடி அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால ஏற்கனவே சினிமால வர வேண்டிய 1000 கோடி எல்லாம் விட்டுட்டு அரசியல்ல சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கு. ஆமா, இதுதான் அரசியல்ல சம்பாதிக்கிறது தனி, அது ரெண்டாவது பிரச்சனை. நீங்க சம்பாதிச்சு வச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்க அரசியலுக்கே வரீங்க. சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி நீங்க பேசும்போது ஒவ்வொரு முறையும் வந்து இப்ப எம்புரான்ல இருந்து இல்ல முன்னாடி ரஜினியில இருந்து இப்ப விஜய்ல இருந்து இப்போ நீங்க பேசும்போது கூட அஜித் அவர்கள் பேரையும் சொல்றீங்க. இப்படி எல்லாமே லைம் லைட்ல இருக்கிற விஷயங்களா பேசிட்டே இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க இல்ல வீட்டுல உட்காந்து நான் ஒரு வீடியோ போட்டாலும் பேசுவாங்கன்னு. நீங்க உங்களுக்கும் தெரியும் ஒரு மரம் நடுறதை பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எத்தனை பேர் பாப்பாங்கன்னு. இதே விஜய் அவர்கள் அரசியல் குறித்து நீங்க பேசுனீங்கன்னா எத்தனை பேர் பாப்பாங்கன்னு. அப்ப லைம் லைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம பேசிட்டா நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கும். அடையாளம் கிடைக்கும் இல்லங்க. இன்னும் கருத்து கணிப்பில் நம்ம பேர் வரும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம். பொதுக்குழு கூட்டத்துல ஒரு பொதுக்குழுனா நான் இதை அப்பயே பேசணும்னு நினைச்சேன். என்னால ஏன்னா வாய்ப்பு இல்ல, பேச முடியல என்னால. அது அப்ப விஜய் வந்து ஒரு பொதுக்குழுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பொதுக்கூட்டம் போல நீங்க வந்து ஆளுங்களை வச்சு அவரே தலைவரே வந்து கட்சி தலைவரே வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு விமர்சனங்களை பண்ணி உரிமையில பேசி நீங்க பேசுறீங்கன்னா அப்ப நீங்க வந்து அது பொதுக்குழு கிடையாது, அப்ப நீங்க அரசியல்வாதி கிடையாது. நீங்க யாராலும் ஏவப்பட்ட நீங்க ஏவல் தான். நீங்க ஒருமையில அவர் பேசலையே, பேர் சொல்லி அவர்களேன்னு குறிப்பிட்டாரு. அவர்களே சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், மன்னராட்சின்றாரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னாருதான். ஓகே, இல்ல நான் என்னன்றேன்னா நீங்க அது பேச வேண்டிய கூட்டம் இல்லையே. அது நீங்க இது பொதுக்கூட்டம் போடுங்க, மேல அவங்க கூட்டம் அவங்க பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அவங்க கூட்டம் தீர்மானம் போட்டாங்க, அவரு தலைவர்ன்ற முறையில அவர் பேசுறாரு, அவங்க கட்சி தொண்டர்களையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லங்க. இப்ப அதுல பேசிட்டனாலே அவர் ஏன் பேசினாரு? எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாட்டு மக்கள் வந்து ஒரு தலைவன் என்ன உச்சரிக்கிறான், என்ன பேசுறான், மக்களுக்காக என்ன சொல்ல போறான்றது கேட்பாங்க. அது கேக்குற ஒரு மக்களா எங்களுக்கும் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இல்ல அதைத்தான் சொன்னாரு. இந்த தடவை திமுகவுக்கும் ஓட்டு போடுவாங்க. என்னவா திமுகவுக்கு மாற்று நாங்க தான். அதுதான், அதாவது இந்த வாட்டி வந்து டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து சொன்னா யாரா சிரிக்க மாட்டாங்களா சொல்லுங்க? என்னுடைய அப்பா வந்து சர்வே சொல்லுதுங்க. எங்க அப்பா வந்து பக்கா திமுக காரர், எங்க மாமனாரும் பக்கா திமுக காரர். ஆனா நான் திமுக கிடையாது. நான் தமிழ் தேசிய அரசியலே நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு என் குடும்பத்துல நான் தான் முதல் கட்சி ஆரம்பிச்சு முதல் பெண் நான் தான். யாருமே பொது வழக்கிலே கிடையாது. ஒரு கிளை கழகங்கள் பாத்தீங்கன்னு வைங்க, அப்பெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் போடுற கூட்டம், திமுக போடுற கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கிளைக்கழக பொதுக்கூட்டத்திலே பேசுவாங்க. அந்த அளவுக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க. ஆனா நீங்க பேசுற நாட்டு மக்களுடைய பிரச்சனையே இல்லையே. அதுல நீங்க பேசுறதுக்கான ஒண்ணு நீங்க நாட்டு மக்கள் பிரச்சனை பத்தி பேசல. தமிழ்நாட்டுல இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு பலதையும் அடுக்குனாரு. முதல் போராட்டம் என்ன அடுக்குனாரு சொல்லுங்க? முதல் போராட்டம் என்ன சொன்னாரு சொல்லுங்க? பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினாரு, போதையை ஒழிக்கணும்னு சொன்னாரு. அது பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? நிறைவா ஒரே ஒரு கேள்வி மேடம். இப்போ நீங்க சொன்னீங்களே இவ்வளவு தீர்க்கமா வந்து விஜய் அவர்கள் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றதெல்லாம், அப்ப நீங்க ஒரு முடிவோடு இருக்கீங்க, அவர் நிக்கக்கூடிய தொகுதியில அவரை எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? இல்ல, அவர் எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு முடிவுலாம் இல்ல. இது ஆரம்பத்திலேயே வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறான்னு தெரிஞ்சதுல இருந்து நான் எதிர்த்து தான் இருக்கிறேன். இல்ல அதுதான் கேக்குறேன். இப்போ திமுக மேல ஒரு அபிமானம் இருக்கக்கூடிய பவர் ஸ்டார் நடிகரே சொல்றாரு, அவர் எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நான் சொல்றாரு. ஒரு நீங்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? தமிழ்நாட்டுல அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து 150 கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரு தளபதின்னு சொல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. அவரு எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் கிரேடுக்கு ஈக்குவலா கொஞ்சம் இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் பாக்குறோம். அவரு நின்னாருன்னா அவரை எதிர்த்து பவர் ஸ்டார் நிக்கிறாராம். அது எவ்வளவு உங்களுக்குலாம் சிரிப்பு, ஒரு நகைப்பாவே இல்லையா? ஏன்னு கேளுங்க, அந்த அளவுக்கு வந்து சினிமா துறையில இருந்து வரவங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யவே மாட்டாங்க. அது அனுபவபூர்வமா நாங்க வந்து நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்க இவ்வளவு சொல்றதுனால பவர் ஸ்டாரே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்போ நீங்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு தான் பவர் ஸ்டார் அவங்க துறை தொகுதியில வந்து நிக்கலாம், விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணலாம். நம்ம அதே விஜய் அவர்கள் 234 தொகுதியில அவங்க நின்னாலும் அந்த 234 தொகுதியில நாங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணுவோம் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. ஏன்னா நாட்டு மக்கள் வந்து அவங்க நடிகர்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்க சார்பா, பொதுமக்கள் சார்பா, நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்க 234 தொகுதியிலையும் அவங்களை தோக்கறதுக்கான வேலையை நாங்க செய்வோம். யாருக்கு ஓட்டு போட சொல்லுவீங்க? யாரு நல்லவங்க, யாரு இந்த மண்ணுக்கு உகந்தவங்க, எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுவோம். ஏன்னா நாங்க நிக்க மாட்டோம். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட நடிகர்கள் யாரும் நடிகர்கள் யாரும் வரக்கூடாது அரசியலுக்கு. அரசியலுக்கு வந்தாலும் அதிகாரத்துக்கு வரவே கூடாது. அந்த இதுலதான் வந்து நாங்க இறங்கி நாங்களும் நிக்க போறோம். தேர்தல்ல நாங்களும் நிப்போம். எங்களுக்கு ஓட்டு போடுதான் நாங்க கேட்போம்.
ஆனா நோக்கம் வந்து விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்றது. நடிகர்கள் வரக்கூடாது, நடிகர் விஜய் அவர்கள் வரக்கூடாது. ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராட்டி நீங்க வந்து நல்ல விதமா பேசியிருப்பீங்க. ஓகே, ஆமா, அவர் வரல, அவர் நல்லவர். ஆமா, நல்லவர் தான் சொல்லியிருப்போம். நல்லவர் தான், வந்துட்டுனால கெட்டவர் தான். ஏன்னா நாங்க பட்டிருக்கோம், நடிகர்களால நாங்க வந்து பட்டிருக்கோம், அவங்களால நாங்க துன்பப்பட்டிருக்கோம், அவங்களால எங்க உரிமைகளை இழந்திருக்கோம், அவங்களால எங்க மண்ணுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம், அதெல்லாம் பட்டிருக்கோம். அந்த மண்ணுல இருந்து அந்த மக்களோட சேர்ந்து வாழ்ந்தவன் நான், எங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு எங்களுக்கு உணர முடியும். விஜயால உணரவே முடியாது. அவங்க மக்கள் பண்ற துன்பங்களை அவரால் ஒரு துளி கடுகுல சொல்லுவாங்களா, அணு அதுல ஒரு அளவு கூட அவங்களால வந்து உணரவே முடியாது. உணராத ஒரு தலைவனை எப்படி மக்கள் ஏத்துக்க முடியும், இந்த மண்ணு ஏத்துக்கும் சொல்லுங்க? நாங்க அதான் ஒரு ரிக்வஸ்டாவே நாங்க ஏற்கனவே சொன்னோம். இப்ப தீவிரமா வராரு, வந்தா நாங்க பகிரங்கமா நாங்களும் இறங்குவோம். அவர் எந்த அளவுக்கு அதிகாரத்துல வந்து உட்கார வைக்க கூடாதோ அது தீவிரமா இறங்கி அவருக்கு வந்து தக்க பதிலடி நாட்டு மக்கள் கொடுக்க வைப்போம். அப்ப நிறைவா அது மட்டும் சொல்லி முடிச்சிருங்க மேம். இப்போ நிறைய பேர் அவங்களுடைய ரசிகரா இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு, இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்காங்க அந்த கட்சியிலேயே. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? தம்பிங்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அப்படின்ற அந்த மாயை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். இல்ல ரசிகர்களா இருந்தாங்க, இப்ப தொண்டர்களா நிறைய பேர் தொண்டனா போயிட்டாங்க. நான் தொண்டர்களா இருக்கக்கூடிய தம்பிங்களுக்கும் சொல்றேன், ரசிகர்களா இருக்கக்கூடிய தம்பிங்களுக்கும் சொல்றேன். ரசிகரா இருக்கிற தம்பிங்க தான் தொண்டனா மாறி இருக்கிறாங்க. அப்ப ஒரு நடிகர் அப்படின்றது திரைத்துறையில மட்டும்தான் அவங்க ஹீரோ, நிஜ வாழ்க்கையில அவங்க ஹீரோ கிடையாது, அவங்க ஜீரோ தான். ஏன்னா இந்த அரசியல்ல கூட நடிகர் விஜய் அவர்கள் வந்து காணாம போயிடுவார், காணல் நீர் போல அவர் காணாமவே போயிடுவார். ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலயும் ஒவ்வொரு சாபம்லாம் இல்ல, சாபமா கூட தான் வச்சுக்குங்க. ஒவ்வொரு சீசன் பருவ போல ஒவ்வொரு தலைவரை வந்து உருவாக்குறாங்க. அந்த உருவாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க, அந்த சீசன் முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. இல்ல உருவாக்குறாங்க, கட்டமைக்கிறாங்க. யார் உருவாக்குறா? யார் உருவாக்குறாங்க? அவர் வர்றாரு, அவர் உருவாக்குறாங்க, அவருக்கு பின்னாடி யாரோ. இப்ப விஜய் அவர்களை வந்து உருவாக்குறது யார் தெரியலீங்களா? நாக்பூர் கேங்க் தான் இவங்களை உருவாக்குனது, நாக்பூர் கேங்க் தான் இவங்களை வந்து பாதுகாக்கிறது, நாக்பூர் கேங்க் தான் இவங்க கட்சி ஆரம்பிச்சு எல்லா பக்கா இதுவும் பண்றது. ஏன் ஓய்வூதிய பாதுகாப்பு ஏன் கொடுத்தாங்க? விஜய்க்கு என்னங்க பாதுகாப்பு இல்ல? அவருக்கு பணம் இல்லையா, பாதுகாப்பு இல்லையா, படை இல்லையா, என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. உங்க தொண்டனே உன்னை பாதுகாக்க போறான், உங்களுக்கு எதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு? கூடவே ஆளை வச்சிருக்கிறீங்க, 10 பேர் கொண்ட குழுவை ஏன் வச்சிருக்கிறீங்க? அவங்கள மீறி ஒன்னு வார்த்தை நீ பேசக்கூடாது. பேசினா உங்க ஐடி நான் மறுநாள் உங்க ரைடு வருவாங்க. இதுதான் ஃபேக்ட். இது எல்லாருக்கும் தெரியும். இது இப்ப கையிலேயே போன் வச்சிருக்காங்க தம்பிங்க. அந்த தம்பிங்க இப்ப விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் கூட பாத்தீங்கன்னா அவர் சினிமால வந்து ஃபைட் பண்ணாரு பாருங்க, அதுக்கு அடிமையானவன். அவர் ஸ்டைலா சிகரெட் பிடிப்பாரு பாருங்க, அதுக்கு அடிமையானவன். அவர் ஸ்டைலா வந்து பீர் குடிப்பாரு பாருங்க, அதுக்கு அடிமையானவன். அவர் வந்து ரொமான்டிக்கா போயிட்டு ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றாரு பாருங்க, அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணி காதல் வலையில விழ வச்சு கூட்டிட்டு வந்து குடும்பம் இது பண்றாரு, குடும்பம் நடத்துறாரு பாருங்க. அதுக்கு மயங்கி போனவன் தான் அவன் பின்னாடி போனவன். தமிழ்நாட்டு மக்கள் மொத்தம் கோடி பேரும் போலையே பின்னாடி. அந்த கூட்டம் கூட அதே காணொலியில் பூரா அப்படியே கரைஞ்சிடும், கண்ணுக்கு தெரியாம போயிடுவாங்க. கமலஹாசன் எப்படி இன்னைக்கு தனி மரமா நிக்கிறாரோ அதே போல விஜய் அவர்களும் தனி மரமா நிப்பாரு. மார்க்கெட்டிங் இப்ப இருக்குது அவருக்கு. இப்ப சினிமா இப்ப வாய்ப்புகள் வந்துச்சு, இந்த வாய்ப்புகள்லாம் வேணாம், அது கூட ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி தான் வந்தாரு அவரு. எனக்கு வாய்ப்புகள் கோடிக்கணக்கில் எனக்கு சம்பளம் கொடுத்து எனக்கு திரைப்படம் எனக்கு அதை கதை தயாரிச்சு எனக்கு கொடுத்தோம், நான் அதை புறக்கணிச்சிட்டு நான் அரசியலுக்குள்ள வந்து பொது வாழ்க்கையில வந்து மக்களுக்காக நான் இப்ப பேசுறேன்னு சொன்னாரு பாருங்க, அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். எதுக்கான மார்க்கெட்டிங்? அரசியலுக்கான மார்க்கெட்டிங். சரி ஓகே, இப்ப நான் அரசியலுக்கு நாங்க ஏத்துக்கிறோம். விஜய் அவர்கள் 40 வருஷம் நடிச்சிருப்பாருங்களா? ஏன்னா நான் சிறு வயதுல இருக்கும்போது அவர் சின்ன சின்ன படத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 40 இயர்ஸ் வச்சிருப்பான். அந்த 40 இயர்ஸ்ல அவரு சம்பாதிச்ச எத்தனை க்ரோஸ் கோடியோ, அது எவ்வளவு கோடியோ, லட்சம் கோடியோ, அந்த பணத்தை எல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வைக்க சொல்லுங்க. இந்த மக்களுக்குன்னு எதனா ஒரு இதுல எதனா ஒண்ணு எழுதி வச்சுட்டு வர சொல்லுங்க. நிராயுதபாணியா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு வர சொல்லுங்க. நீங்க அரசியலுக்கு வந்தப்போ அது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் எல்லா பொதுமக்களுக்கும் எழுதி வச்சு. நான் ஒரே பொண்ணு, எங்க அப்பா கூட ஒரே டாக்டர் தான், ஒரே மக, செல்லமா என்ன பெத்து வளர்த்தாங்க. எங்க அப்பா டபுள் டிகிரி. நான் எப்படி கொடுத்தன்றத நான் சொல்றேன் பாருங்க. ஒரே மகன்றதுனால, செல்லமா வளர்த்த ஒரே மகன்றதால என் அப்பா வந்து ரிட்டையர்ட் டீச்சர், டபுள் MA அவர் வாத்தியார். அவர் எனக்காக சேர்த்து வச்ச சொத்து, என் பேர்ல நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சாரு. எல்லாமே என் மக்களுக்காகவும் என் கட்சிக்காகவும் நான் வித்து நான் செலவு பண்ணி எனக்கு அரசியல நிராயுதபாணியா நிக்கிறேன். நான் உங்க கட்சிக்காக, என் கட்சினா என் மக்களுக்காக தாங்க. கட்சினா எனக்கு இன்னைக்கு ஒரு அலுவலகம் கிடையாது, எனக்கு சொந்த வீடு கிடையாது, நான் போட்டுக்க ஒரு 10 ஒரு 20 கருப்பு துணி தாங்க இருக்கும். இல்ல அது வச்சு பொதுமக்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டீங்க. பிரிச்சு கொடுக்கறது இல்ல, அந்த மக்களோட தேவைக்கு. இப்ப ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைக்கு என்ன செலவுல மருத்துவ செலவுக்கு நான் என் கையில இருக்கிறத கொடுப்பேங்க. என் கட்சி தொண்டைங்கிட்ட வாங்கி கொடுப்பேன் நானு. ஏன்னா அது போல எண்ணம் கொண்டவன் நானு. நீ அது மாதிரி எழுதி வச்சுட்டு வா,
நான் ஏத்துக்கிறேங்க, உங்க பின்னாடி நிக்கிறேங்க. விஜய் பின்னாடி இந்த வீரலட்சுமி நிக்கிறேன். நீங்க வச்சுட்டு இருக்கிற எத்தனை லட்சம் கோடியோ அத்தனை லட்சம் கோடிய இந்த நாட்டு மக்கள் கூட வேணாங்க. உன் தொண்டை எத்தனை கோடி இருக்கிறான், அத்தனை கோடி சொல்றீங்கல்ல. இப்ப 68 பூத் போட்டிருக்கீங்களா, 68,000 பூத் போட்டிருக்கீங்க. ஒரு பூத்துக்கும் அந்த வில்லேஜ் ஒரு பூத் ஒரு வில்லேஜ் தானே. அந்த வில்லேஜோட அடிப்படை தேவைக்காக எழுதி ஒரு கொடுங்க பாக்கலாம். ஒரு 2 கோடி 3 கோடி கொடுங்க பாப்போம். கொடுக்க முடியுமா? எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாருன்னா நீங்க முடியாதுங்க. நீங்க சொத்தை எழுதி வச்சுட்டு வர சொல்லுங்க. நிராயுத பாணியா நாங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு தலைவர்கள் இருக்கோம், நான் எல்லாரையும் குறிப்பிடலங்க. ஏன்னா எல்லாரும் என்னன்னா என் சொத்து போச்சு, அதனால அவர் சொத்து என் சொத்து போச்சுன்னு சொல்ல. இன்னமும் நான் எதனா எங்க திறமையை கொண்டு நாங்க சம்பாரிச்சோம் அப்படின்னா அதை மக்களுக்காக நான் அர்ப்பணிப்பு. என்னங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தாங்க வரும். பிறக்கிறப்ப யாருமே எந்த துணிமணி தங்க கவசத்தோட வரல. எல்லாம் வந்து நிர்வாணமா தான் வரும். போறப்போ நிர்வாணமா தானே போறோம். நடுவுல என்ன உனக்கு சல்லாபா வாழ்க்கை? ஜாலியா என்னங்க இருக்க வேண்டியது வாழ்க்கையில? இல்லாதப்பட்ட மக்கள், பாமர மக்கள் கொடுத்துட்டு போவன் தானே இருக்கிறவன். இல்லாதப்பட்டவன் சம்பாதிக்க ஆசைப்படலாம், இருக்கப்பட்டவன் ஏன் சம்பாதிக்க ஆசைப்படுற? இல்லாதப்பட்டவனுக்கு கொடுத்துட்டு போலாம்ல. அதை ஏன் செய்ய மாட்டீங்க? அதுதானே கேக்குறாங்க நாட்டு மக்கள், அதானே கேக்குறாங்க. அதனாலதான் அஜித்குமார் அவர்களை வாழ்கன்றோம். இப்ப அவருக்கு ஈக்குவல் தானே அல்டிமேட் ஸ்டார் தளபதி விஜய் சினிமால. அப்ப உங்களுக்கு ஈவனா இருக்கக்கூடியவர், உங்களுக்கு ஈவனா கூட இல்ல. அஜித் என்ன கொஞ்சம் ஒரு படி மேலேயே. ஏன்னு கேளுங்க, இந்த புயல் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த புயல்ல கூட அவர் தனியா ஹெலிகாப்டர் ஏதோ வச்சிருக்காருன்னு என்னவோ நான் கேள்விப்பட்டேன். அதுல உணவு வீட்டிலேயே பிரியாணி தயாரிச்சு அந்தந்த நம்ம சென்னை வாழ் மக்களுக்கு அவர் இருக்கிற ஏரியால எல்லாருக்கும் வந்து பிரியாணி போட்டுட்டு எல்லாரும் அக்கௌண்ட்லயும் பணம் போட்டிருக்காரு. அது யாருக்குமே தெரியவே தெரியாது. இவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பண்ணதெல்லாம் வந்து அவங்க தொண்டர்கள் மூலியமாவோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க, இந்த ஆளு அரசியலுக்கு வந்துட்டாப்ல, என்ன நம்மளுக்கு செஞ்சாப்ல. ஆனா நம்ம அஜித் அவர்கள் வந்து பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு பணம் போட்டாங்க, நான் அக்கௌண்ட் டீட்டெயிலோட காமிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? அவர் தான் ரியல் ஹீரோ, நீ ரியல் ஜீரோ. நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, பார்க்கலாம் அவங்க எப்படி அதை பரிசீலிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம்.